ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கேடா வந்து பாத்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி நடக்க போற வேர்ல்டு கப் 2024 வந்து வெளியில போறாரு. அவர் வந்து கண்டிப்பா வேர்ல்டு கப் ஆட மாட்டாரு. அதுக்கான ரீசன் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஸ்லோ விக்கெட்ஸ் இருக்கு. அதனால அங்க வந்து விராட் கோலி கரெக்டா செட் ஆக மாட்டாரு. ஏன்னா அவரோட பேட்டிங் அங்க செட் ஆகாது. அதனால வேற ஏதாவது யங்ஸ்டரை கூட்டிட்டு போலாம் டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. சோ விராட் கோலி அதனால இது மாதிரி வந்து ஒதுக்கப்படுவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காட்டு தீயா வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிச்சு. ஈவன் தோ கிரிக்கெட்டர் ஸ்டுவார்ட் பிராட் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ட்ரூவா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமை நம்ம பாக்குறப்போ வர்றதா தான் இதெல்லாம் இருக்கும். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட நியூயார்க்ல ஆட போறாங்க. நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் இருக்கு. விராட் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிராவ் ஆஃப் எனி பிளேயர் இன் தி வேர்ல்டு. சோ டெஃபினெட்லி அவர் செலக்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கொடுத்திருக்காரு. இது நம்ம இந்த ஒரு ரீசன், அதாவது விராட் கோலி வந்து இந்த பிச்சுக்கு செட் ஆக மாட்டாரு, அதனால டிராப் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுற ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி வந்து இல்ல. அதனால எல்லாம் டெஃபினெட்லி டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலியை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. ஏன்னா விராட் கோலி பத்தி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அவர் வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டோட ஒரு மிகப்பெரிய எம்பரர். ஓகே, ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்ம பேசி ஆகணும். விராட் கோலி ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இந்தியன் டீம் மேட்சஸ்ல பங்கேற்கிறது இல்ல. காரணம் வந்து அவருக்கான பர்சனல் ரீசன்ஸ். அவருக்கு இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்காய் அப்படிங்கிற ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் கடந்த ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து இந்தியா வந்து பெருசா ஆடவே இல்லை. ஈவன் தோ அவர் இந்த ஐபிஎல் ஆடுவாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இந்த டைம் குடும்பத்தோட இருக்கணும்னு யோசிக்கிறதாகவும், அதனால மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் சீசன்ல அவர் ஆடுறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அதுவுமே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படல. மேபி அதனால அந்த ஃபேமிலி ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவராவே வந்து முன் வந்து இல்ல நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தானே உண்டு தவிர, இது மாதிரி பிச்சு தான் காரணமா காட்டிலாம் வந்து அவர் வந்து நீங்க ஒதுக்கவே முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாரும், ஒரு சில ஃபேன்ஸ் ரோஹித் சர்மாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க இது உண்மை நம்பி. இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸும் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் விராட் கோலியை விட்டுட்டு போனா இந்த வேர்ல்டு கப் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இதை கேட்கிறப்ப ஒரு புல்ஷிட்டா தான் உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படிதான் வந்து ஆப்வியஸ்லி வந்து இருந்துச்சு. பட் அப்படிதான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. பட் ஸ்போர்ட்ஸ் கேடா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் இதுல இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாகவும் எடுத்துட்டு போக கூடாது. அவங்களுக்கு எங்கெந்தோ தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். ஆனந்தன் பாப் from this VJ Mani. Love you all, stay safe மக்களே.